இதோ இந்த பார்த்து சொல்லுவேன். உங்க ரெண்டாவது பேரை இருக்காமல, அவனாலதான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். ஓ, அவனாதான் இருக்கும் நானும் நினைச்சு பார்த்தேன். அடுத்த நாள் காலையில் இந்த வயசான காலத்துல அந்த பிள்ளைகளை வளர்க்கவா எனக்கு வந்த சோதனையா சார். அந்த 3 தரப்புல எப்படி வளர்க்க போறோம்னு தெரியல. உங்க மேல என்ன தப்பு இருக்கு? அநியாயமா அப்பா அம்மா 2 பேர்த்தையும் சாப்பாட்டுல வச்சு இப்படி கொண்டுட்டாங்களா? என்னது, எங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டாங்களா? நான் எங்க அப்பா அம்மா விபத்துல இறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீதர் அடுத்த நாள் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு செல்லுதல். இங்கு வந்திருக்கும் அனைவரையும் எங்கள் கல்லூரியின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். நமது கல்லூரியில் மாநில அளவிலான ஓவிய போட்டியில் போன ஆண்டும் பரிசு பெற்ற நீதர் இந்த ஆண்டும் பரிசை தட்டி சென்றார். அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். இன்னும் நல்ல உற்சாகப்படுத்துங்க. நவநீதர் ஐயா வீட்டிற்கு செல்லுதல். நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கோம். இந்த பிரைஸ் எல்லாம் வைக்க ஒரு பெரிய ரூமே கட்ட வேண்டியிருக்கும் போல. சரி, இது கொண்டு போய் ரூம்ல வைப்போம். என்னதான் நான் சந்தோஷமா இருந்தாலும் எங்க அம்மா அப்பா பண்ண வேலை எனக்கு மனசுல ரொம்ப உறுத்திட்டே இருக்கு. எப்படியாச்சும் அவனை தேடி கண்டுபிடிச்சு கொலை செய்யணும். எங்க அந்த கத்தி இந்தா இருக்கு. நவநீதர் கத்தியை எடுத்துக்கொண்டு செல்லும் வழியில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க தானே? நீ பெஸ்ட்ல தானே? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். உன் பையன் கத்தி மாதிரி இருக்கு. என்ன அது? எங்க அம்மா அப்பாவை கொண்டாங்க. அதனால எனக்கு அவனை கொல்லணும்னு தோணுது. அவனை கொல்லாம விட்டேன். வெறியோட இருக்கான். அப்படின்னா பண்ணக்கூடாது. வா, நீ என் கூட ஒரு மீட்டிங் இருக்கு. பணவலையில ஒரு மீட்டிங் இருக்கு. நம்ம வா, போயிட்டு வருவோம். சரியா? சரி. நீதர் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். வீட்டுக்கு வந்த அவர் தான் வரைந்த விக்கிரகங்கள் போன்ற படத்தை எல்லாம் தெரிந்தார். ஆலயம் செல்லுதல். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். நாமம் வருத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் வருமானத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கணும். என்னால எப்படி முடியும்? நான் மன்னிக்கவே மாட்டேன். நீதர், நீ எதுக்கு மன்னிக்க மாட்டேன்னு சொல்ற? பக்கத்துல இருந்து எனக்கு கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். எங்க அம்மா அப்பாவை கொண்டவங்கள நான் பழி வாங்க காத்திருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னால எப்படி இந்த ஜெபத்தை சொல்ல முடியும்? உங்க அம்மா அப்பாவை கொண்டவங்க என்ன கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? அப்படியா? அவங்க எங்க இருக்காங்க இப்போ? அவங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நீ கோயம்புத்தூர்லயே போய் பாரு. இதோ நான் இப்போ போறேன். இப்போது கோயம்புத்தூரில் தன் பெற்றோரை கொன்ற கொலைகாரனை சந்திக்க செல்கிறார் நவநீதர் ஐயா. பயப்படாதீங்க. நான் உங்களை எதுவுமே செய்ய மாட்டேன். நீங்க எப்படி ஒரு சூழ்நிலை இருக்க கேள்விப்பட்டேன். நீங்க அதனால உங்களுக்கு வறுமையில இருக்கீங்க தெரியுங்க. அதனால நீங்க பயப்படாதீங்க. நீங்க இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களாமே. இது உங்க செலவுக்கும் வச்சுக்கோங்க. இது உங்க பிள்ளைங்களுக்கும் உதவியா இருக்கும் என்று நம்புகிறேன். கிறிஸ்து என்னை மன்னிச்சது போல நானும் உங்களை மன்னிக்க கடனாளியா இருக்கிறேன்.
அதனால நான் உங்களை மனசார மன்னிக்கிறேன். என்னைய மாற்றிய வேதாமும் உங்களையும் மாற்றும். நீங்க இந்த வேதாந்தத்தை கண்டிப்பா வாசித்து பாருங்க. நீங்க இந்த நாடகத்தை பாத்தீங்களா? நவநீதர் ஐயாவுக்கு தன் பெற்றோரை கொன்றவர்களை மன்னிக்கும் உள்ளம் யார் கொடுத்தது? தேவாதி தேவன் தான். அதுதான் உண்மையான வெற்றி. நீங்கள் யாரையும் மன்னிக்க முடியுமானால் பழிவாங்க வேண்டும் என்று எண்ணாதீர்கள். இசப்பா நம் பகைவரையும் மன்னிக்க சொல்கிறார். நீங்களும் உங்கள் பகைவரை மன்னிப்பீர்களா என்று சிந்தித்து பாருங்கள்.